இந்த பிரபஞ்சத்தில் ஆதிசக்தியாக கருதப்படும் பராசக்தி அன்னையின் நேரடி சக்தி விழுகின்ற ஒரே இடம்தான் வில்லிவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ சபாபதி லிங்கேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ சபாபதி சுவாமி. இங்கு வந்தால் அன்னையின் சக்தியை நம் உடம்பில் பூரணமாக உணர முடியும். ஸ்ரீ சபாபதி சுவாமிகள் 1828 முதல் 1923 வரை தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மர்ம யோகி மற்றும் ஞானி. சபாபதி சுவாமி வழிபாட்டோடு தொடர்புடைய ஒரு கோயில் ஸ்ரீ சபாபதி லிங்கேஸ்வரர் கோவில் என்று அறியப்படுகிறது. இது லிங்க வடிவத்தில் சபாபதியை குறிக்கிறது, சிவலிங்கம். ஸ்ரீ சபாபதி சுவாமிகள் மந்திர யோகம் மற்றும் யோக கலைகளில் சிறந்து விளங்கினார். இவர் தமிழ் யோக மரபில் முக்கியமானவராக கருதப்படுகிறார். இவர் ஒரு மறைபொருள் ஆய்வாளர், இரகசியமான மறைந்திருக்கும் அறிவை படிப்பவர், மாந்திரீகர், மந்திர தந்திர வித்தைகள் மூலம் செயல்படுபவர். இவர் ஒரு அமானுஷ்யவாதி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்புபவர் மற்றும் நடைமுறைப்படுத்தியவர். இவர் சில காலம் மாமனாரினும் பணிபுரிந்துவிட்டு பர்மாவுக்கு வணிக பயணமாக சென்று சிதம்பர பெரிய சுவாமிகளின் சீடரானார். 1858 அவரது குரு இறந்ததைத் தொடர்ந்து அவர் நாகூருக்கு சென்றார். சூஃபி மாஸ்டர்களுடன் தொடர்பு கொண்டார். இறுதியில் தனது சொந்த யோகா முறையை உருவாக்கினார். தென்காசியா முழுவதும் தனது போதனைகளை பரப்புமாறு சிவஞான போத ரிஷி என்ற முனிவரால் அறிவுறுத்தப்பட்டதாக அவர் கூறினார். அவர் 1879 1880 காங்க்ரா பள்ளத்தாக்கு மற்றும் லாகூர் உட்பட பரவலாக பயணம் செய்தார். தமிழ் சித்த மரபுகளும் அகஸ்திய புராணங்களிலிருந்தும் மந்திரம் மற்றும் யோகா பற்றிய புத்தகங்களை எழுதியுள்ளார். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் யோக கலைகள் குறித்து எழுதிய நூல்கள் மற்றும் போதனைகள் மூலம் அறியப்படுகிறார். அயல் நாட்டவர்கள் இவரின் நூலை ஏற்று ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார். தகவல் ஆதாரம்: இந்த தகவல்கள் பெரும்பாலும் நவீன யோகா மற்றும் மந்திர யோகம் குறித்த ஆய்வுகளில் இடம்பெற்றுள்ளன. சபாபதி சுவாமிகளை வழிபட்டால் வாழ்வில் சிறந்த மாற்றங்கள் உண்டாகும்.